ராணி எல்லாரும் இருக்காங்கயா. நான் வரேன். எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். படியா இதுங்களை விடு, நான் வரேன். ஓகே. ஐயோ என்னாச்சு சொல்லு சித்தார்த். எனக்கு தண்ணி வேணும் தாத்தா. தண்ணி தானே? தண்ணி 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 எங்க இருக்கு? குடி. பொறுமையா குடி, பொறுமையா. பக்கத்துல வச்சுக்க. சரி, ஒண்ணு ஏன்பா வேற எதுவும் வேணுமாப்பா? இல்ல ஒண்ணும் இல்ல. படுத்துங்கடா, நீ படுமா. என்ன இது? இந்த ஈ இப்படி சுத்தி சுத்தி பறக்குதே, கொஞ்சம் விரட்டுங்க அத. எப்படி ஈ வீட்டுக்குள்ள வந்துச்சு? നിങ്ങൾ എല്ലാവരും ആ പൂജ റൂമിൽ പോയി ഇരിക്കെ. ഞാൻ இந்த ஈய வெளியே விரட்டிட்டு வரேன். வா வாங்க எல்லாம் போ. சரிங்க. ராணி வா. ஈ ஓட்டுறதுக்காக ஏதோ வச்சிருக்காரு போல இருக்கு. நீங்கள் எந்த செய்தாலும் அடுத்து நடக்க போறத தடுத்து நிறுத்த முடியாது ஆச்சா. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் நீங்கள நான் இப்ப வரைக்கும் உசுரோட விட்டு வச்சிருக்கேன். நான் வந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீங்களோட உடம்பு எனக்கு வேணும்பா. நீ செய்வது மகா பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். தர்மத்துக்கு துணை நிற்க வேண்டிய நீ அதர்மத்துக்கு துணை போகணும். என்ன என்ற மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாவும் வெக்கமாவும் இருக்கு. நீங்களை எதுக்காக இப்படி ஈயா மாத்தலங்கிறத நீங்களும் மறிச்சு போயோ. ராணி போன் செய்யணும். പറയൂ ராணி, എന്താണ് விஷயம்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பொம்மி அக்கா தாலி கொண்டாந்து குத்து தாடிகார என் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீங்க வருவீங்கன்னு நான் கடைசி வரைக்கும் பாத்து நின்றேன். நீங்க தான் வரவே இல்ல. உங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சாமி. நீங்க வராதது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. മോളെ, ഞാൻ വല്ലെങ്കിലും ഈ നമ്പൂതിരിയോட ആശീർവാദം உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் இருக்கும். ഞാൻ இப்போ ஒரு முக்கியமான விரதத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் சரி கலந்துக்க கூடாது மோளே. இன்னியோட விரதம் முடியுது. ஞானே நேர்ல வர மோளே. அது மட்டும் இல்லாம இவட என்னோட மகள்ன்ற பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அது எல்லாயிட்டும் முடிஞ்சதும் ஞானே வரா மோளே. சரிங்க சாமி. இதுக்கப்புறம் எந்த சக்தி நினைச்சாலும் நீங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது மோளே. எந்த கிரகங்கள் நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீண்ட கழுத்துல இப்ப தொங்கிட்டு இருக்கிற தாலி ஒரு புனித ஆத்மாவோட புண்ணிய தாலியான. அது கொண்டு எந்த எதிர்வினைகளும் நீண்ட கண்ணுக்கு தெரியாம வந்தாலும் அது உன் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் மோளே.
நீ தீர்க்க சுமங்கலி ஆயிட்டு சித்தார்த் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள 2 பேரும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க. மோளே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பறையணும். என்ன சாமி? கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்தடுத்து நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் உடனே தானே நடக்கணும். நீயும் சித்தார்த் தம்பியும் தாம்பத்திய வாழ்க்கையில ஒன்னா சேரணும் மோளே. என்னத்துக்கோசரம் சாமி உடனே அந்த சடங்கு செய்ய சொல்றீங்க?